இந்த தூர இடங்கள்லேருந்து பெட்ரோலை டீசலை கொண்டு வருவதிலும் பார்க்க அண்மையில் இருக்கிற இந்தியாவிடம் ஒரு அளவிற்கே நிலைமையை சமாளிக்க முடியும் என்று அரசு சொல்லுகிறது. உணவுப் பொருட்கள் இல்லாமல் போய்விடுமா அல்லது இந்த எரிபொருள் இல்லாமல் போய்விடுமா ஒரு அச்சத்தோடு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாவியாக போன்ற விடயங்களில் அவர்கள் எரிபொருட்களை பதுக்கி வைத்து கூடுதலான விலைக்கு விற்கின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. அந்த புதன்கிழமை லீவ் என்பது பாதிப்புக்குள்ளான ஒரு நிலைதான் காணப்படுகிறது. முழு விடயங்களையும் இந்தியாவோடு நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய நாடு இந்த பிரச்சனைக்குள் மூழ்கி போகாது. நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. இன்றைய தினம் உலக நாடுகளிலே குறிப்பாக இந்த சண்டை காரணமாக எங்களுடைய நாட்டின் நிலைகள் சம்பந்தமான விவாதத்திலே சில கருத்துக்களை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த காலையிலே எங்களுடைய வீட்டுத் திட்டம் சம்பந்தமாக இங்கே உரையாற்றுகின்ற போது அமைச்சர் அவர்களை தாங்கள் அந்த வீட்டுத் திட்டத்தை செய்து முடிப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அது நடைமுறைக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் எந்த ஒரு வழியும் இல்லாது சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த வீட்டுத் திட்டத்திலே மாண்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் கடன் கட்ட முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவை இந்த வகையில் அரசாங்கமும் அமைச்சரும் சொன்ன அந்த கருத்து அவர்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை நான் வலியுறுத்துகின்றேன். இரண்டாவது விடயத்தை பார்க்கின்ற போது இப்பொழுது பெட்ரோல், எரிபொருட்கள், எரிவாயு போன்ற விடயங்கள் ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. எங்களுடைய பிரதேசத்தில் குறிப்பாக வன்னி மாவட்டத்திலே எடுத்துக்கொண்டால் எல்லா பெட்ரோல் நிலையங்களிலும் கியூ நிற்கிறது. நீண்ட கியூவை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு அச்சத்தோடு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உணவுப் பொருட்கள் இல்லாமல் போய்விடுமா அல்லது இந்த எரிபொருள் இல்லாமல் போய்விடுமா, இதுக்குள்ளே தரகர்களுடைய தங்களுடைய செயல்பாடு சம்பந்தமான முறைகள் ஒரு மாவியாக போன்ற விடயங்களில் அவர்கள் எரிபொருட்களை பதுக்கி வைத்து கூடுதலான விலைக்கு விற்கின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் 2 கூட்டங்களை நடத்தியிருந்தார். ஒன்று இந்த நாடாளுமன்றத்திலே தன்னுடைய உரையை ஆற்றி முடித்த பின்பு இங்கே இருக்கின்ற தலைமைத்துவம் தாங்குகின்ற தலைவர்களை சந்தித்து எங்களோடு உரையாடினார். அதிலிருந்து நாங்கள் அறிந்த விடயங்கள் எப்படி என்று பார்க்கின்ற போது ஒரு அளவிற்கே நிலைமையை சமாளிக்க முடியும் என்று அரசு சொல்லுகிறது. இதே ஜனாதிபதி அவர்கள் மக்கள் மத்தியிலே தன்னுடைய கருத்தை சொல்வது ஒரு சால சிறந்ததாக இருந்தது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் எங்களுடைய மீனவ சமூகத்தை பொறுத்த மட்டிலே, விவசாயிகளை பொறுத்த மட்டிலே இந்த நாட்டு வன்னியிலே 2 சமூகங்களுடைய நிலைப்பாடு தான் இருக்கிறது. ஒன்று விவசாயம், மற்றொன்று கடத்தொழில். இந்த 2 சமூகத்தையும் அரசாங்கம் எப்படி தூக்கி பார்க்க போகிறது என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த கியூஆர் என்ற விடயத்திலே ஒரு மீனவர் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு செல்ல முடியாது. அவர்கள் பெரிய தூரம் சென்று தான் மீனை பிடிக்க வேண்டும். அப்படி செய்கின்ற போது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த எண்ணெயாக இருக்கலாம் அல்லது பெட்ரோலாக இருக்கலாம், இந்த விடயத்திலே 20 லிட்டர் அல்லது 25 லிட்டர் என்ற கியூஆர் கட்டுப்படுத்துகின்ற போது அவர்கள் தொழிலில் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலை காணப்படும். அதே போல் விவசாயிகளும் இன்றைக்கு 2 தரப்பு விவசாயிகள் இருக்கிறார்கள். ஒன்று தோட்டம் செய்கின்ற விவசாயிகள், இன்னொன்று கால்நடை நெல்லை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள். இந்த 2 பேரிலே இன்றைக்கு கூடுதலாக கவனம் எங்களுடைய நெல்லை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் மீது இருந்து கொண்டு இருக்கிறதே ஒழிய இந்த தோட்டங்கள் செய்கின்ற விவசாயிகள் பக்கம் இந்த எரிபொருள் கொடுப்பனவு என்பது மிக கஷ்டமான ஒரு நிலை காணப்படுகிறது. நான் ஒரு ஆலோசனையை சொல்லலாம். ஏனென்றால் இன்றைக்கு இந்த எரிபொருள் சம்பந்தமாக
எங்களுடைய விவசாயிகள் இரண்டு விடயங்களிலே பாதிக்கப்படுகிறார். ஒன்று இந்த நெல்லை வாங்குகின்ற நிலையிலே அங்கே இருக்கின்ற நெல்லை வாங்குகின்ற திணைக்களங்கள் தனியார் நிறுவனங்களை யார் விவசாயிகள் யார் என்று கண்டுபிடிக்க முடியாமல் எல்லாரிடமும் அந்த நெல்லை வாங்குகின்ற நிலை காணப்படுகிறது. இதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அரசாங்கம் ஒரு அறிவித்தலை, நான் ஜனாதிபதியிடம் பேசுகின்ற போது அவர் சொன்னார், இந்த விவசாய அமைப்புகள் கடிதங்கள் கொடுக்கின்ற போது அதற்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்ற வாய்ப்பை நாங்கள் உண்டு பண்ண போகிறோம் என்று சொன்னார். அதே போல் இந்த எரிபொருள்களுக்கும் மீனவர் சமூகத்தின் தலைமைகள், மீனவர் சமூகத்தினுடைய அமைப்புகள் கடிதம் கொடுக்கின்ற போது அதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அடுத்தது என்னென்றால், பொது விடுமுறை என்பது புதன்கிழமை. இந்த புதன்கிழமை பொது விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம், இந்த எரிபொருள் சம்பந்தமான விடயங்களை பார்க்கின்ற போது அதை விடுமுறையாக மிச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காக விடப்பட்டதாக சொல்லப்பட்டாலும், இந்த சம்பளம் வாங்குகின்ற அதிகாரிகள் அவர்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கும். ஆனால் அன்றாடம் உழைக்கின்ற சாமானிய மக்களுடைய அந்த புதன்கிழமை லீவ் என்பது பாதிப்புக்குள்ளான ஒரு நிலைதான் காணப்படுகிறது. இதை ஜனாதிபதியிடம் நாங்கள் எடுத்து கூறுகின்ற போது அவர்களுக்கும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த எங்களுடைய கூட்டத்திலே சொல்லியிருந்தார். ஆகவே இந்த எல்லா முடிவுகளும் எடுக்கின்ற போது எந்த சமூகமும் யாருமே பாதிக்கப்படாத ஒரு விடயமாக இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுப்பது சால சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே பிரச்சனைகள் இருக்கிறது, சண்டை நடக்கிறது. நாங்கள் எங்களுடைய நாட்டிலே எந்த ஒரு எரிபொருள் உற்பத்தியும் இல்லை. நாங்கள் இன்றைக்கும் வெளிநாடுகளை தாங்கி இருக்கின்றோம். என்னை பொறுத்தவரையில் இன்னொரு ஆலோசனையை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த தூர இடங்களிலிருந்து பெட்ரோலை டீசலை கொண்டு வருவதிலும் பார்க்க அண்மையிலே இருக்கிற இந்தியாவிடம் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை பெற்று ஒரு தடையும் இல்லாமல் அந்த எரிபொருள்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை நீங்கள் உண்டு பண்ணினால் இந்த எரிபொருள் பிரச்சனை என்பது எங்களுடைய தேசத்திலே இருக்காது என்பது என்னுடைய ஆலோசனையாக இருக்கிறது. ஆகவே இந்தியாவை பயன்படுத்துங்கள். அயல் நாடு, பக்கத்து நாடு, அது என்றைக்கும் இலங்கைக்கு ஆதரவளிக்கின்ற நாடு. ஆகவே இந்த விடயத்திலே இந்தியாவை பயன்படுத்தி எரிபொருளை, சாப்பாட்டு பொருட்களை, முழு விடயங்களையும் இந்தியாவோடு நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய நாடு இந்த பிரச்சனைக்குள் மூழ்கி போகாது என்பது என்னுடைய கருத்தை சொல்லி நன்றி விடைபெறுகிறேன்.